பொதுவாக ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை நிறைய இளைய சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஹீரோ மாதிரி பார்ப்பாங்க எப்போதுமே. அந்த கலெக்டர் மாதிரி. ஏன் நான் நிறைய அரசு பள்ளி சார்ந்துக்கிட்ட மாணவ செல்வங்களோட நான் பேசும்போது தான் கேட்டேன், என்ன ஆகணும்? ஒன்று போலீஸ் ஆகணும்னு கை தூக்குவாங்க, இன்னொன்று கலெக்டர் ஆகணும் அப்படிம்பாங்க. அப்போ அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் கேட்பேன், நான் படிக்கணும் அப்படிம்பாங்க. அதே தான் உங்கள்கிட்ட நான் சொல்றேன், நல்லா படிங்க, தேர்ச்சி பெறுங்கள். நாட்டு மக்களுக்காக மற்றவங்களுக்கு நம்ம சேவையாற்றுற மாதிரியான விஷயங்கள் வந்து எல்லாமே அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காது. அப்படிப்பட்ட ஒரு பணியில் நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள போறீங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய மிகப்பெரிய ஒரு அவருடைய கனவு திட்டம் நான் முதல்வர் திட்டத்தை பற்றி நம்ம பேசணும். இன்னைக்கு யூபிஎஸ்சி வந்து பிரிலிம்ஸ்ல அதிகப்படியாக பேர் நீங்க தேர்ச்சி பெறாங்க அப்படின்னு பார்த்தா அது தமிழ்நாட்டில் இருக்கிறது நமக்கான பெருமை. வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 9 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு 700க்கும் மேற்பட்டவர்கள் பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பெயரை தமிழ்நாட்டில் இருக்குது. அதனாலதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 7,500 ரூபாய், ஒரு 1000 பேரை செலக்ட் பண்ணி 7,500 ரூபாய் இன்னைக்கு திட்டம் வழங்குறாங்க. அதுல ஒரு 315 பேர் இன்னைக்கு பிரிலிம்ஸ் அதுல வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நான் பார்க்கிறேன். இது மட்டும் இல்ல, பல போட்டித் தேர்வுகளுக்கு இன்னைக்கு பிள்ளைங்க வந்து தேர்வாகிறார்கள் என்று சொன்னால் அது முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது இந்த நான் முதல்வர் திட்டம். ஸோ ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரொம்ப சொன்னது மோஸ்ட் ப்ரிவிலேஜ் பீயிங் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இஸ் அத்தாரிட்டி டு ஹெல்ப் அதர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பவர் அண்ட் அத்தாரிட்டி ஹெல்ப். அந்த மாதிரி அதிகாரம் கையில வந்துருச்சுன்னா அதை செஞ்சு எல்லாத்துக்கும் நல்லது செய்யுங்க. உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. இன்னைக்கு ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன்னு காரணம் வந்து ஒண்ணுதான். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கின்ற ஒரு 8 கோடி தமிழர்கள் ஒரே ஒருத்தன் தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்க முடியும். அப்படி இருக்கும்பொழுது அந்த பொறுப்பை உணர்ந்து தன்னால் முடிஞ்சதை அதை செஞ்சிடணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு இளைஞனாகத்தான் நான் நீங்க நிறைய பேஷனோட வந்திருப்பீங்க, பல விதமான ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்திருப்பீங்க. நீங்க எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க, உங்க பெற்றவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, உங்களுக்கு பாடம் சொல்லி தர டீச்சர்ஸ், நீங்க படிச்ச ஸ்கூல் எப்படி இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் கடந்து நீ ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க. வரும்பொழுது இந்த இடத்துல இருந்தான் உங்களுடைய ஃபியூச்சர் ஆரம்பிக்க போகுது. இவ்வளவு தூரம் உழைச்சி இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா அடுத்தது உங்களுடைய சேவை ஒட்டுமொத்த நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. அப்படிங்கும்பொழுது ஏன் என்னால் முடியாதா அப்படிங்கிற அளவுக்கு இந்த ட்ரைனிங் செஷன் நீங்கள் முழுமையாக உங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நிறைய ப்ராடக்ட்ஸை கொடுத்த இடம் இந்த